Hi, NCERT, Grade 11, Chapter 13, Hydrocarbon Units உடைய book back questions பார்க்க போறோம். Question number 13.22. Arrange the following set of compounds in order of their decreasing relative reactivity with an electrophile. Electrophile most reactive இருந்து இல்லைன்னா least reactive எழுதணும். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னாலே பென்சீனில் நமக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்தால் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனுக்கு நல்லா என்ன பண்ணும் யூஸ் ஆகிக்கும். ஏன்னா இது என்ன பண்ணும் பென்சீனை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஏ, ரைட். ஸோ பென்சீன் இங்கே என்ன இருக்குது, சிஎல் இருக்குது, ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2,4-டைநைட்ரோ குளோரோ பென்சீன். அப்போ இங்கே சிஎல், இங்கே NO2, இங்கே NO2 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, பேரா குளோரோ நைட்ரோ பென்சீன். ஸோ இங்கே சிஎல், இங்கே NO2 இருக்குது, ரைட்டா. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா இங்கே E+ தான் நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் நமக்கு ஃபாஸ்ட்டாக போகணும். ஆனால் இங்கே நம்ம எலக்ட்ரான் வித்ட்ராயிங் போடுறதுனால இந்த பென்சீனில் இருக்க எலக்ட்ரான் எங்கே போயிடும், NO2க்கு போகிறதுனால இந்த E+-ஐ அவ்வளவு ஃபாஸ்ட்டாக இழுக்க முடியாது. அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்க்ரீசஸ், ரியாக்டிவிட்டி டிக்ரீசஸ், அவ்வளோதான்ப்பா. அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எங்கே அதிகமாக இருக்குது பாருங்கள், இங்கே இல்லவே இல்லை. அப்போ இது மோர் ரியாக்டிவ். இது ஃபஸ்ட் ஒன்று, ரைட்டுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மோர் ரியாக்டிவ். இது அடுத்து ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருக்குது. இங்கே 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால இது எலக்ட்ரோஃபைலோட அவ்வளோ சீக்கிரமாக போய் ரியாக்ட் ஆகாது. ஏன்னா பென்சீன் மேலே மைனஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணாது, E+ஓட போய் நமக்கு ரியாக்ட் ஆகாது. ஸோ அப்போ இதுதான் ஆர்டர் நமக்கு, ரைட்டா. ஸோ அப்போ ஆர்டர் எப்படி எழுதணும், 1. ஸோ நாங்கள் நம்பரிங் ரேங்கிங் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ சப்போஸ் இது ஃபஸ்ட்டுன்னு எடுக்கிறேன், இது நான் செகண்ட் காம்பவுண்ட் எடுக்கிறேன், இப்படி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஆர்டர் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது தேர்டு காம்பவுண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ரியாக்டிவ் ஆர்டர் 1 மோர் ரியாக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கும். அதுக்கப்புறம் யார் வருவாங்க, 2 வரும். இதுதான் ஆர்டர், ரைட்டா. அடுத்து பாருங்கள் பி, டொலுவின், சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள் இதிலே நான் எழுதிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்டா. ஸோ அந்த NO2 அழிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே எழுதிச்சாங்க, பரவாயில்ல, நல்ல சிஎல் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டொலுவின்னா இங்கே CH3 வரணும். ஸோ இது பி. அடுத்து பாருங்கள் பேரா NO2 இருக்கக்கூடிய ஒரு டொலுவின். அப்போ இங்கே CH3, இங்கே NO2. அப்போ பேராவில் NO2. அப்போ இங்கேயும் NO2, இங்கேயும் NO2. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங், ஸோ இங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணும், ஃபார்வர்ட் பண்ணும். பட் இங்கே ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால இங்கே E+ அட்டாக் வந்து ஃபஸ்ட்டு ஒன், இது ஃபஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன் காம்பவுண்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஒன்னில் நமக்கு லீஸ்ட்டாக தான் இருக்கும். தேர்ட் ஒன்னில் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே NO2, ரெண்டுமே எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும். அப்போ பென்சீன்ட்ட எலக்ட்ரான் டென்சிட்டியே இருக்காது, கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணுறோடைய ஃபாஸ்ட்னஸும் நேரம் நமக்கு குறைஞ்சிரும். அப்போ ஆர்டர் எப்படி வரும், 1 மோர் ரியாக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் யார் இருப்பாங்க, நமக்கு 3 இருக்கும். ஸோ இதுதான் ரியாக்டிவிட்டி ஆர்டர், ரைட். தேங்க்யூ.